18:25 மதியம் இது கொடும்பாளூரை ஆட்சி புரிந்த நமது இடங்கழி நாயனார் சிவபெருமானை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் கனவிலும் நினையாத இந்த சைவ நெறியிலே முயன்று நின்றவர். ஆலயங்களை எல்லாம் எடுத்து புரண்டு வேதாகம வேள்விகள் பூஜைகள்லாம் நடக்குமாறு காத்தவர். அடியார்களுக்கெல்லாம் திருத்தொண்டு செய்த அப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் ஒப்பற்ற பெருமைகளை எல்லாம் உடையவர். இவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு சிவனடியார் அன்பர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்பதை உறுதியாக ஒரு திருத்தொண்டாக எடுத்துக்கொண்டு அதை இயற்றும் பொழுது பொருள் அற்றுப்போன நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தன் செயல் என்னவென்றே அறியாமல் அங்கே அரச பண்டாரத்தில் இருந்த ஒரு நெல் மூட்டையை எடுத்து விடுகிறார். அப்பொழுது அந்த பணியாளர்கள் எல்லாம் அவரை பிடித்து கொண்டு அந்த இடங்கழி நாயனார் அந்த மன்னர் முன் நிறுத்த அவர் காரணம் என்னவோ இதுபோல் அடியார்களுக்கு உணவளித்தேன், பொருள் தட்டுப்பாடு என்பதால் அதனால் அதை செய்து விட்டேன் என்றவுடன் அவர் அதிர்ச்சி அடைந்து, நாமும் அடித்தொண்டுகள் அடியார்களுக்கெல்லாம் செய்து வருகிறோம், இப்படிப்பட்ட ஒரு திருத்தொண்டர் இங்கே இருந்திருக்கிறாரே, ஒரு தவறு நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லி அவரை போற்றி அந்த பண்டாரத்தை திறந்துவிட்டு அந்த நெல் கூடுகள் இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறதெல்லாம் சிவனடியார்கள் எல்லாம் கொள்கை என்று சொல்லிவிட்டதாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரலாற்று பெருமைக்கு உரியவர். இங்கே இருக்கக்கூடிய தொல்பொருள் துறை இந்த ஆலய ஆய்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் முற்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்தவராக தெரிகிறார். சோழர்களே ஒரு முற்கால சோழரோட தொடர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், பெரிய நந்தி தேவர், சிவசிவா. இது நாயனார் ஆலயம் இங்கே இருக்கிறது. நந்தியம்பெருமான் மிக அழகாக ஒரு சோழர் கால இயல்பாக அங்கே வீற்றிருக்கிறார். அன்பர்கள் காண முடியாத அன்பர்களுக்காக துல்லியமாக காட்சிப்படுத்தியிருக்கிறேன். சிவசிவா உலகலாம். இது இடங்கழி நாயனாருடைய சன்னதி. பொதுவாக நான் மூலவர் எல்லாம் எடுப்பதில்லை, படம் எடுப்பதில்லை. அன்பர்கள் நேரில் இங்கே பார்த்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொடும்பாளூர் என்ற ஊரிலே தான் இது அமைந்திருக்கிறது. சேக்கிழார் சொன்ன வரலாற்றை ஒப்ப இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு சூழலிலே, இயற்கையான சூழலிலே எப்படி அந்த சேக்கிழார் தொடங்கி இந்த ஊரை அங்கே விவரிக்கிறாரோ, இதோடைய இயற்கை சக்தி வெளிப்பாடுகளே அதெல்லாம் நிறைந்த ஊராக இன்றளவும் இருந்து வருகிறது. சிவாய நம, சிவாய நம. இது இடங்கழி நாயனாருடைய சன்னதி.